வன போஜனம் பேரே நல்லா இருக்குல்ல. ஸோ வந்து பிக்னிக் மாதிரி மரத்து அடியில் உட்காந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீட்டிலேருந்து ஏதாவது நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு பிக்னிக். ஓகேவா, சின்ன வயசுலலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ டக்குன்னு நேற்று ஒரு ஃபோன் காலிங் நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃப்ரெண்டோடது ஃபார்ம் இருக்கான். சரி அங்கே போகலாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10-11 மணி போல் கிளம்பலாம். அங்கே வீட்டில் நம்ம ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு ஃபுல் ஜிங். ஓகே, ஆளுக்கு என்னென்ன, நான் வந்து வெஜிடபிள் புலாவ் எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற கால் வருது. 3 பேர்னால வர முடியாதுன்னு சொல்லி, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தரோட ஹஸ்பண்ட் இது இல்லை, ஒருத்தரோட குழந்தைக்கு ஏதோ. ஸோ பாருங்கள், நம்ம லேடிஸ்க்கு இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அதாவது ஒன்று எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படின்னாக்கா இப்படி மணி காட்டிடுறேன். இப்போ 11 மணி ஆகுது, 5 நிமிஷம் இருக்கு. ஆனால் நோ ப்ராப்ளம், டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் குட் மார்னிங், வெல்கம் பேக், வணக்கம், ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ ஃபுல்லாக ஈரமாக இருக்குது தலை. ஸோ இப்போ என்ன பிளானுனாக்கா, என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம ஏன் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரோட வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிடல. எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு, சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லக்கிலி நான் காலையில் எல்லாம் வேலை முடிச்சிட்டேன். ஓகேவா, ஏன்னா நம்ம வீட்டில் அந்த டென்ஷன் இல்லைல்ல, பாத்திரம் லைக் நம்ம மேடுக்கு வெயிட் பண்ணுறதில்ல. ஸோ காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிடும். அண்ட் பாருங்கள், ஃபுல் க்ளீன் டஸ்டிங் இது அது. ஸோ அந்த வீடு பெருக்கி தொடக்கிற வர பொண்ணும் ஊருக்கு போயிருக்கும், மண்டே தான் வரும். ஸோ நேற்றே நான் வந்து பார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், விளக்கு வச்சாச்சு. ஸோ எல்லாம் க்ளீன். ஸோ நான் சொன்னேன் நம்ம வீட்லேயே மீட் பண்ணலாம் 11 மணிக்கு. ஸோ மணி 11 மணி ஆகுது, இப்போ வந்துடுவாங்க எல்லாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் நான் பண்ணது வெஜிடபிள் புலாவ். ஆனால் இன்றைக்கி தேங்காய் பால் போட்டு பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பசங்களுக்கும் இதே ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்துட்டேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு. தயிர் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் தயிர் உரைக்கி ஊற்றி வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ். இது வந்து நான் நேற்று நைட்டோ வெஜிடபிள் புலாவ் தான் செஞ்சேன். ஓகே, அது கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நேற்று நைட் 8 மணி போல் தான் எனக்கு இந்த பிளான் வந்துச்சு. சரி இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் செஞ்சிடலான்னு செஞ்சாச்சு. காலையில் செஞ்சது. இது கொஞ்சம் தயிர் பச்சடி இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம், இது என்னது இது, இது கொஞ்சம் தயிர். அப்புறம் இது கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நேற்று என்ன பண்ணேன், நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஓகேவா, இந்த மேடை இருக்குது இல்லையா, நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி நல்லா தொடச்சிருவேன். இது அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாட்ஃபார்மு இதெல்லாமே சோப் போட்டு. இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்கள் என்ன மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸோ இது அப்புறம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸு எல்லாமே. ஸோ ஃபுல்லாக கவுண்டர் டாப்ஸு க்ளீன் பண்ணி, அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம், இது மைக்ரோவேவ் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைல் போட்டிருப்பேன். ஸோ கட்டை மேலேயும் வைக்கலாம். இதுக்கு ஷேப்பில் சைஸ்க்கு கட் பண்ணி டைல் போட்டாச்சு. ஸோ துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம், டைனிங் டேபிள், இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே துடைச்சாச்சு. அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ டெய்லி துடைக்கிறது தான், கொஞ்சம் அந்த ஸ்ப்ரே வச்சு துடைச்சிருவேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண நான் அது க்ரீஸ் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ எனக்கு ஃப்ரைடே ஆனாலே கொஞ்சம் க்ளீன், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். பூஜையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குது. செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றியாச்சு. என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது. நான் இன்றைக்கி சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டேன். சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஆகும் நமக்கு என்ன தெரியும். இப்போ என்னென்ன வெளியில் இருக்கிறேன், பசங்க வந்துருவாங்க 3 மணிக்கு, அதுக்குள்ளே வர முடியலன்னா எல்லாருக்குமே அந்த பிளான் வச்சு தான் போகணும். 3 மணிக்குள்ளே வந்துடலான்னு இந்த மாதிரி பிளான் ஆகிப்போச்சு. ஸோ ஹஸ்பண்ட் சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் பாட்டுக்கு மேலே ரூமில் இருந்துக்கிறேன்னு போயிருக்காங்க. பெரிய பேக் வந்திருக்கு. இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஐட்டம்ஸ். ஸ்வீட் கேசரியோ பொங்கலோ போல. இது வந்து கர்ட் ரைஸா, சட்னியோ ரைட்டா, சட்னி மாதிரி இருக்குது. லெமன் ரைஸ். இது எல்லாத்துக்கும் கரண்டி வச்சிடலாம்.
Whoa. This is Tahir vada. Who made this? This is Priyanka. Wow. Yesterday I told you make chapati. Okay, I'll make samzi. Sushna was chapati panna solittu. ஆமா. I made this one. இது யாரு? பாஷா. मुझे मत देना, मैं 3 खा के आई हूँ। Chutney also you can have. इसके साथ दो। चटनी किसके साथ? Chapati. बस बस। दिखाई Nothing else. Very tasty. ஸோ நல்லா ஒரு 2-3 மணி நேரம் டைம் பாஸ், நல்ல ஒரு லஞ்சு. ஸோ எங்கள் மிச்சம் மீதியெல்லாம் எங்கேயும் பார்சல் ஆகிடுச்சு. நைட்டுக்கு எதுவும் சமைக்க போகிறதில்ல. இந்த லெமன் ரைஸ், நம்ம வச்ச ரைஸு, அப்புறம் வந்து தஹி வடை இருந்துச்சு, பனீர் கோஃப்தா, சப்பாத்தி செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஃபுல்கா, சாஃப்ட் ஃபுல்கா, கேசரி, நல்ல கோயில் ஸ்டைலில் கேசரி. வேறு என்னவோ இருந்தது, சாலட்டு. அப்புறம் நம்மளோட டிஷ்ஷு வந்து நான் டேஸ்ட்டே பண்ணல. இது லெமன் ரைஸ் இருந்துச்சு, சட்னி இருந்துச்சு. ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி தூக்கம் வருது, கண் எப்போவுமே நான் மதியானம் தூங்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு குட்டி தூக்கி. இன்னொன்று என்னென்னா, பசங்க வந்துட்டாங்க. ஓகேவா, இப்போ மணி 3 கூட இல்லை, 3 ஆகி போச்சு பாருங்கள். பரவாயில்ல, வன போஜனா இன்னொரு நாள் பார்ப்போம். இது நல்லா இருந்துச்சு. குயிக், இந்த மாதிரி அன்பிளான்டு குயிக் ஒரு பாட்லக் லஞ்ச், கேச்சிங் அப், சிட் சாட் நல்லா இருந்துச்சு. இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இல்லை. ரெகுலராக இப்போ சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டு எனக்கு நாளைக்கு ஸ்கூலா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு இப்போ தூக்கம் நல்லா இழுக்குது. இப்போ தூங்கினாக்கா மறுபடியும் எனக்கு நைட்டுக்கு தூக்கம் வராது, காலையில் மறுபடியும் எந்திரிக்கணும். பட் இன்றைக்கி வந்து அத்தர்வி இப்போ வந்து சொன்னால் நாளைக்கு ஸ்கூல் இல்லை. ஸோ மைண்டு ஃபுல் ரிலாக்ஸ் ஆகி போச்சு. நான் போயிட்டு ஒரு குட்டி பவர் நாப் எடுக்கிறேன். பசங்களுக்கு வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி டியூஷன் இருப்பாங்க. மேம் மெசேஜ் பண்ணாக்கா ஒரு 5 மணிக்கு உங்களை ட்ராப் பண்ண போகணும். அது வரைக்கும் ஒரு தூக்கம், தூங்கி எந்திரிப்போம். ஸோ நைட்டுக்கு எதுவுமே சமையல் வேணாம், எல்லாமே இருக்குது. முட்டை வேணும்னா ஊற்றிப்போம். ஸோ இதுதான் லெமன் ரைஸ், நல்லா இருந்துச்சு, வயிறு ருசியாக. பிரசாதமும் வந்து திருவண்ணாமலை பிரசாதம். இது வந்து தஹி வடை. ஹஸ்பண்டும் சாப்பிட்டாச்சு, பசங்களும் சாப்பிட்டாங்க. சியர்ஸ். இது வந்து ரோஸ் வைன் ஸ்மூத். இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து என் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மணி பாருங்கள், இப்போது 8 கூட ஆகலை. ஸோ நல்லா ஒரு தூக்கம், தூங்கிட்டு வெளியில் நல்லா ஒரு வாக் பண்ணிவிட்டு என்னோடய டின்னரும் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து நாளைக்கு ஒரு மூவி போயிட்டுருக்காங்க. மூவி பேருமா கிளாடியேட்டர் 2 நாளைக்கு மூவி புக் பண்ணியிருக்காங்க, பார்ட் 2. ஸோ பார்ட் 1 இப்போ பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நாளைக்கு புரியும் போல். ஸோ இந்த மூவி முடிச்சுட்டு நான் ஒரு மூவி பார்க்க போகிறேன். என்ன மூவி தெரியல. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் கோல்டு பண்ணோம். பட் எனக்கு இப்போ வரைக்கும் கோல்டு ஆனதில்லை. இவ்வளோ தான் இருக்குது. இது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், பாட்டில் தீர்ந்துச்சு. குட் மார்னிங், ஹாப்பி சாட்டர்டே. இப்போ மணி 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே இவங்க கிளம்புவாங்க மூவிக்கு. நான் போகல. இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்பெஷல் டிஷ்ஷு வந்து டீ கிடையாது, ஹஸ்பண்டுக்கு டீ, எனக்கு கொஞ்சம் டீ. இது வந்து என்னோட பிரஞ்சுக்கு கடுகு எண்ணெயில் ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், அவ்வளோதான். உப்பு, மஞ்சள் தூள் போட்டு உருளைக்கிழங்கு பாஜா ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இது பாருங்கள், செக்கில் ஆட்டின மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் என்னோட பிரஞ்சு. நைட்டுக்கு ஏதாவது சமையல் பார்த்துக்கலாம். இப்போது மத்தியானத்துக்கு ஒன்றும் இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் இட்லி ஊற்றிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் இட்லி, அப்புறம் வந்து சட்னி. இது வந்து நேற்று அரைச்ச சட்னி. அது இல்லாமல் என் ஃப்ரெண்டோடது இந்த பீனட் சட்னியும் இருக்குது. இது ஜஸ்ட் வேர்க்கடலில் அரைச்ச சட்னி என் ஃப்ரெண்டோடது. ஹலோ, குட் மார்னிங். இன்னும் அத்தர் சாப்பிடல. கிளாடியேட்டர் பார்ட் 2. அவனுக்கே தெரியாது. இங்கே சுற்றுவான், அங்கே சுற்றுவான், ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுவான், உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே எதுக்கு போனேன்? இன்றைக்கி வந்து பருப்பு பொடி அரைக்கணும். ஸோ இன்றைக்கி ஒன்றும் வேலை இல்லை, மத்தியானம் ஃபுல் ஃப்ரீ தான். இவங்க வர்றதுக்கு 4 மணி ஆகிடுமாம்மா. ஸோ இவங்க வெளியிலே சாப்பிட்டுப்பாங்களாம். 2 மணிக்கு தான் இன்டர்வல்லே கொடுப்பாங்களாம். ஸோ நான் என்ன நினைக்க பாருங்கள், இது வந்து என் மாமியாரோட பருப்பு பொடி. ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரெசிபி இருக்குது என்கிட்ட. ஓகேவா, நம்ம சேனலில் ரெசிபி, டீட்டெயில்டு ரெசிபி வித் பக்கா ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ரைஸோடையும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். தோசை அன்னில் எது போ, தோசை வேணுமா?
ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பார்க்குறது. இட்லி அவ்வளோ நல்லா இருக்குது, சட்னி அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ஃபுல்லாக துணி போட சொல்லியிருக்கிற 2 பசங்களுக்கு இப்போ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விடணும். எங்கே இவன் அப்பா ஹாப்பியாக சாப்பிட்றா. நல்ல வீட்டு சாப்பாடு பசிக்கும் போது அருமையாக டேபிளில் இருக்குது. அப்படியே மூஞ்சி இப்படி வச்சுட்டு சாப்பிட்றது பாருங்கள். இந்த பசங்களுக்கு எல்லாம் இதோட அருமை பெருமை தெரியறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகுமோ தெரியும். நம்ம சொல்லி கொடுக்க தான் முடியும். அந்த தேங்க்ஃபுல்னஸ் உள்ளே இருந்து வரணும். இது டக்குன்னு ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தியோட பராட்டாவோட பூரியோட அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வேறு எந்த மசாலானா போட்டிங்கன்னா டேஸ்ட் கெட்டு போயிடும். பாருங்களேன் எப்படி ரோஸ்ட் லுக்கு. குட்டி குட்டி 2 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். பாருங்கள் என்ன மாதிரி ரோஸ்ட். எனக்கு எல்லாமே ரோஸ்ட் வேணாம், வெந்தால் போதும், ஆஃப் பண்ணிடுவேன். நவம்பர் முடி போகுது, டிசம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. செம்ம குளிர், பனி, ப்ராப்பர் வின்டர். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் கீழே கூட வச்சுப்பேன். நமக்கு வந்து கால் சூடாக இருக்க வச்சுக்கோங்களேன். கை கால் சூடாக இருந்தால் ஃபுல் பாடிக்கு நமக்கு ஹீட் கிடச்சிரும். ஸோ கீழே வச்சுட்டு நல்லா அப்படியே நல்லா அந்த வின்டர் மார்னிங்ஸ் காலையில் இந்த பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது இல்லை நான் ஒரு கப்பு டீ குடிக்கும் போது அப்படியே அந்த பனியில் இதில் உட்காந்து வச்சுக்கோங்களேன். ஹெவன். வேணுமாடா? இவனுக்கும் வேணும். ఇక్కడ కూర్చోరా. ஏன்னா இது வயர் இதுக்கு மேலே வராது. ஸ்மைல் చేసుకునే తిను. ஸ்மைல் பண்ணிகிட்டே சாப்பிட சொல்கிறேன். இட்லி சாப்பிடும்போது ஸ்மைல் வராதான். என்னோடய இட்லி ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன்னா தெரியாது. நாங்கள் நார்த்துலலாம் வளர்ந்தோம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் அம்மா வந்து இட்லி செய்வாங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே. ஏன்னா இட்லி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லைக் பனிஷ்மெண்ட். அதை வந்து நாங்கள் நீந்த்கி கோலின்னு பேர் வச்சுருந்தோம். அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ். ஸோ அன்றைக்கி ஸோ அப்பாவோட வேலை செய்கிறவங்க எல்லாருமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா லைனாக காலையில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மத்தியானம் 3 மணி 4 மணி வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. அம்மா இட்லி நிறைய அன்றைக்கி பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் வரும்போது சூடாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னன்னா அன்றைக்கி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு இட்லி தான். அன்றைக்கி சண்டே அப்பாபா எங்களுக்கு. அதனால தான் எனக்கு உப்புமா பிடிக்குமோ என்னவோ. எனக்கு ஏதாவது ஒரு நாள் பனிஷ்மெண்ட்டே. ஸோ எங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பனிஷ்மெண்ட்டு. உங்களுக்கு நான் டெய்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிரைண்டரில் அப்புறம் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த உரலில் தான் ஆட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு ஆண்டி வந்து கிரைண்டர் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட கிரைண்டரில் போட்டுட்டு வாங்கிப்பாங்க, காசு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு என்னவோ தெரியல. அண்ட் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் அந்த இட்லி சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க. ஓகே, அதுதான் ஸோ ஸ்டேப்பிள். அண்ட் வரவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி சட்னி அவ்வளோ ரசிச்சு நான் அவங்க ஃபேஸ் பார்ப்பேன். எப்படி இந்த இட்லி போய் எப்படி இவ்வளோ ரசிச்சு ஒரு மனுஷனால எப்படி சாப்பிட முடியுது? அப்படி என்ன தான் இருக்குது அதில்? You could have just broken the mixie, no? Mixie, amma. Yeah. So which mixie? Come on, you. Which mixie? Which you borrowed. இவன் சொல்கிறான் நான் மிக்சியை பிரேக் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதோ அம்மா மிக்சியில் மாவு அரைக்கிற மாதிரி. தட் அந்த ஆண்டி வீட்டில் இருந்துச்சுடா கிரைண்டர். என்ன மாதிரி மைண்டு பாருங்கள். என் மிக்சியை பொண்ணி தான் உடைக்கிறியா ஒரு வாட்டி இதாகும் போது? நான் மிக்சியில் எப்பயாவது மாவு அரைப்பேன். எனிவே, ஸோ அதுதான் என்னோடய இட்லி ஸ்டோரி. இவங்களும் ஒரு நாள் வளர்ந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு 4 இடத்துல சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் தான் வீட்டோட சாப்பாடு, வீட்டோட இட்லி சட்னி சாம்பாரோட அருமை பெருமை தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். டைம் இஸ் த பெஸ்ட் டீச்சர். எனக்கும் இருக்கட்டும், என் தம்பிக்கு இருக்கட்டும், 2 பேருக்கும் இதே ஃபீலிங் தான். அன்றைக்கி காலையில் இட்லி, அந்த 2 இட்லி அந்த கழுத்துலேருந்து கீழே இறங்காது. அப்படியே ஒரு குச்சி போட்டு குத்துன மாதிரி இருக்கும், இறங்கவே இறங்காது. அது எங்களுக்கெல்லாம் ஆறி போன இட்லி தான் கிடைக்கும். அவங்க வரவங்களுக்கெல்லாம் சூடாக இட்லி. ஆனால் என்னைக்கு விஹான் பிறந்தானோ 6 months வந்து டாக்டர் சொன்னாங்க இட்லி ஊட்டலான்னு. ஸோ அப்போ தான் நான் வந்து எனக்கு இட்லி செய்யவே தெரியாது. நான் கல்யாண புதுசுலலாம் மாவு வாங்கிதான். லக்கிலி எனக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த பேக்கெட் மாவு வந்துருச்சு கடையில். லக்கிலி எனக்கு எல்லாம் இந்த இட்லியே பிடிக்காது. மாவு அரைக்கிறதெல்லாம் எனக்கு எங்கேருந்து பிடிக்க போகுது வாங்கி. அப்புறம் விஹான் பிறக்கும் போது தான் எது கடை மாவு கொடுக்கணும்னு சொல்லி நான் என்ன சொல்கிறது, அம்மா வீட்டில் தான் போயிட்டு மாவு அரைச்சிட்டு வரவில்லை. அம்மா அரைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மாவு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நானே அரைக்க கற்றுட்டேன். குட்டி கிரைண்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இட்லி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது டன்.
எனக்கு வயிறு கிரம்பிளிங் சவுண்டு வருது. சாப்பிடுவோம். சுட சுட பாருங்கள் என்ன மாதிரி டெக்ஸ்டர். கல்யாண புதுசில் எனக்கு என் ஹஸ்பண்டு தான் வந்து தோசை எப்படி ஊற்றுறதுனே சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நான் லைஃப்லேயே மாவு இட்லி தோசைலாம் நான் பண்ணதே இல்லை, ஊற்றுனதே இல்லை, சாப்பிட்ருக்குறேன். பட் இந்த அளவுக்கு அதெல்லாம் நான் பார்த்து ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி ஊற்றுறதுன்னு அப்புறம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து அப்போ இட்லி கூட இல்லை, தோசை தான். ஹஸ்பண்ட் 2 தோசை சாப்பிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி நான் மாவு அரைச்சி வீட்டில் இட்லி தோசை சுடுறேன்னா எனக்கு வந்து இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். நான் வந்து என்னோடய வியர்டஸ்ட் ஆஃப் த கனவுல கூட நினைக்கல. நான் வந்து மாவு அரைப்பேன், மாவு அரைச்சி நான் இட்லி சுடுவேன், அந்த இட்லி நல்லாவும் வருது. ஸோ இது நிஜமாகவே மெடிக்கல் மிராக்கிள். வா வா வா. இதில் நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ் இருக்குது. என்னோடய ஹாஸ்டல் டேஸில் வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது. ஹாஸ்டலில் வந்து கரெக்டாக 10 மணிக்கு வந்து லஞ்சாகவே கொடுத்துருவாங்க. ரைஸு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும், டெய்லி உருளைக்கிழங்கு இருக்கும், எல்லாம் புழுங்கல் அரிசி, பக்கத்தில் பச்சை மிளகா உப்பு எல்லாமே வச்சுருவாங்க, தால் இருக்கும், தண்ணியாக. ஓகேவா? இதுதான் வந்து டெய்லி, கிட்டத்தட்ட டெய்லி இதுதான் எங்களுக்கு மீல். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், 12-1 மணி வரைக்கும் லஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. இப்போ நைட்டுக்கும் இதே தான். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணி 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் டின்னர் சர்வ் பண்ணிடுவாங்க. இதே தான், ரைஸ் தான். ஓகேவா? ஸோ நைட்டுக்கு வந்து மிச்சம் ஆகும் இல்லைங்களா ரைஸு, அதை வந்து நாங்கள் தண்ணியில் ஊற்றி வச்சுருவோம். நாங்கள் 4 கேர்ள்ஸ், ஓகேவா, 5 கேர்ள்ஸ். ஸோ ஒரே பாத்திரத்தில் வந்து எல்லாமே லைனாக ரவுண்டாக சுற்றி உட்காந்துருவோம். அண்ட் வீட்டில் இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சைடில் கொடுக்குற ஸ்நாக்ஸ் இருக்கும், ட்ரை ஃபிஷ் இருக்கும், அந்த பப்படம்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் பொடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் இருக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் எங்கள் ஹாஸ்டலில் இருக்கவே இருக்கும். அப்புறம் மிளகா, இது எல்லாமே ஒரு 4-5 சைட் டிஷ் வச்சுட்டு எல்லாம் ஒரே பாத்திரத்தில் எடுத்து சாப்பிடுவோம். அண்ட் லாஸ்ட்டில் அந்த தண்ணி குடிப்போம். அப்போ அதெல்லாம் வந்து கோல்டன் டேஸ், கோல்டன் எரா. உருளைக்கிழங்கு திருடி சாப்பிட்றோம். எப்படி இருக்கு? ஹவ் இஸ் இட்? இதெல்லாம் கிண்ணத்தில் தான் சாப்பிட முடியும், தட்டில் சாப்பிட முடியாது. பா அஞ்சு சக்கரமும் ஆக்டிவேட்டட். இது வந்து பிரசாதம். நம்ம ஆத்மாக்கு பிரசாதம் அது. மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படிட்டா இருந்துச்சு? ஸோ இப்போ மணி 5. இப்போ தான் வராங்க இவங்க. வந்த உடனே சார் விளையாடுறதுக்கு வெளியில் போகிறோம். டனாயிங் சப்வே சாண்ட்விச் விஹான் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இது வந்து டேஸ்ட் எப்படி கூட மறந்து போச்சு. பல வருஷம் முன்னாடி நான் சாப்பிட்டது. பல வருஷம்னா ரொம்ப வருஷம். என் ஆஃபீஸ் பக்கத்தில் சப்வே புதுசாக அப்போ தான் லான்ச், பிராண்ட் நியூ சப்வே. ஸோ போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணி அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஃபில்லிங்ஸ் நம்ம என்ன வேணுமா கஸ்டமைஸ் அதில் புதுசாக இருக்கும். ஸோ அப்போ சாப்பிட்டது தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறது. டேஸ்ட்டே மறந்துடுச்சு எப்படி இருக்குன்னு. ஹீட் கூட பண்ணி சாப்பிடல, எனக்கு அப்படியே நல்லாயிருக்கு. காலையில் சாப்பிட்டது அந்த பழசாதம். இப்போ நல்லா பசி எனக்கு. ஸோ இது நல்லா. ஸோ நான் கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருக்கேன். நைட்டு கொஞ்சம் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லி இவங்க ஹாட் சாக்லேட் வேறு குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ டீ காஃபி போடுற வேலையில். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி எதுக்கு நான்வெஜ் சமைக்கிறேன்னா நாளைக்கு சமைக்க முடியாது. ஸோ கொஞ்சோண்டு இப்போ நைட்டுக்கு பிரியாணி பண்ணிட்டேன் ஆயிரும். நாளைக்கு என் ஹஸ்பண்டு விஹானுக்கு ஆகிடும். நான் அத்தர் வந்து பூஜைக்கு போகிறோம். ஸோ நாளைக்கு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ இப்போ கொஞ்சமாக பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் நாளையோட பிளான். ஸோ நம்ம அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.